ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கொளுத்துற வெயில்ல நான் எங்கே போயிட்டுருக்கேன் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்காக போயிட்டுருக்கேன். இது ஃபஸ்ட்டு சைனால தான் உருவாச்சு. இது வந்து உடம்பில் வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும், அதாவது நரம்பு புள்ளிகள் இருக்கும். அது மேலே வந்து மெல்லிசான ஊசியை வந்து இறக்குவாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு உடம்பில் வந்துட்டு நம்மளுடைய எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். இன்னும் வலி ஏதாவது சில நோய்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இது மூலமாக நமக்கு குறையும். பொதுவாக இது எந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, முதுகு வலி, கழுத்து வலி, தலைவலி, மூட்டு வலி, மன அழுத்தம், தூக்க பிரச்சனை இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி நிறையவே சர்ச் பண்ணேன். அதில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நாங்கள் இங்கே வரதுக்காக முன்னாடியே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாக்டர் வந்து நம்மளோட நாடி துடிப்பை பிடிச்சு பார்ப்பாங்க. அந்த நாடியை பிடிக்கும் போதே அவங்களுக்கு நம்மளுடைய உடம்புல என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். எனக்கெல்லாம் இது ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு நம்பவே கிடையாது. அது எப்படி நாடி பிடிச்சி நம்மளுடைய உடம்புல இருக்க பிரச்சனையை சொல்ல முடியும் அப்படின்லாம் நினச்சேன். அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா அவங்க என்கிட்ட கேட்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த சின்ன ஊசிங்களெல்லாம் நம்மளுடைய உடம்புல ஏற்றுவாங்க. இது ரொம்ப பெயினாலாம் இருக்காது. சும்மா எறும்பு கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் போனதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊசி ஏற்றும்போதே இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மைல்டாக தான் இருந்துச்சு அந்த பெயின். நம்ம உடம்புல அந்த ஊசி ஏற்றுனதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷமாச்சும் நம்ம அங்கேயே உட்காந்துருக்கணும், அப்படியே உட்காந்துருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த ஊசி ஏற்றுறப்போ ஒன்றும் தெரில. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்ததில் முதுகு வலியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு அவங்க அந்த ஊசியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுனாங்க. அந்த ஸ்டிக்கருக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஊசி இருக்குமா. நம்ம காதில், காலில், கையிலலாம் ஒட்டினாங்க. காதில் ஒட்டினதில் வந்துட்டு ஊசி இருக்காது. ஆனால் கையிலையும் கால்லையும் ஒட்டினாங்க இல்லையா, அதில் ஊசி இருக்கும். இந்த அல்-ஷிஃபா ஹெல்த் கேர் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, தென்னூரில் அண்ணாமலைபுரம் ஸ்ட்ரீட்டில் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி சைடு தான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இந்த கிளினிக் இருக்குது. இதோட டைமிங் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். உங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.